பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை என்றென்றைக்கும் காத்து வழி நடத்துகிறதான எங்கள் தேவாதி தேவனே, நன்றியோடு சோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் தகுதி அடைந்தவர்களாய், எங்கள் நிமித்தமாய் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட நீர் எங்களை வழிநடத்துவீராக சுவாமி. எங்கள் நிமித்தமாய் உம்முடைய நாமம் இப்பூ உலகெங்கும் பிரஸ்தாபிக்கப்பட, புகழ் பாராட்டப்பட நீர் கிருபையருள செய்வீராக சுவாமி. நீர் காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரலையிலும் கூட இந்த நேரத்திலே எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும், விசுவாசிகளுக்கும், ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கும் கூட எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள கடமையுள்ளவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், எங்களோடு கூட இணைந்து தொழுது கொள்ளும்படியாய் உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் தாராளமாய் நீங்கள் இங்கு வந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கும், வார்த்தைகளை கேட்பதற்கும் உங்களை யாவரையும் அன்போடு வருக வருக என்று நாங்கள் வரவேற்க கடமையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்லாது, உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால், உங்கள் இருதயத்தில் ஏவுதல் காணப்படுமே ஆனால், உங்களுடைய காணிக்கைகள் நிமித்தமாய் ஊழியத்தை தாங்கி தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாய் நீங்கள் கொடுத்து உதவும் காணப்படலாம். கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த எண்ணிலிருந்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்புவீர்களானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கும், அநேக தேவைகளை சந்திக்கப்படுவதற்கும் அது ஏதுவாய் காணப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம், எடுத்து வாசிப்போம். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம்
5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிப்போம். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு யார் அவருடைய நாமத்தை உயர்த்துவது? யார் அவருடைய நாமத்தை உயர்த்துவது என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய நாமத்தை இந்த பூ உலகில் இருக்கிறதான வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்மில் யார் அவருடைய நாமத்தை உயர்த்த தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட முடியும்? தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதின் நிமித்தமாக யார் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு முன்வரக்கூடியவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கக்கூடும்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இவ்விதமாக அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒருவரை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டுமானால் அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதின் நிமித்தமாய் உயர்த்தப்பட முடியுமானால் அது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறவராகவும் சுட்டிக்காட்டுகிறவராகவும் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்த மாதிரியின்படி. எப்படி எப்படி இயேசு இந்த பூ உலகிலே
தன் சிங்காசனத்தை விட்டு, தன்னுடைய ராஜரீகத்தை விட்டு, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக பிறந்து அந்த குழந்தை பருவம் முதற்கொண்டு மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினாரோ. புரியுதா உங்களுக்கு? எப்படி? குழந்தை பருவம் முதற்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை இழக்கும் கடைசி நொடிப்பொழுது வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தாரோ, என்னென்ன காரியங்களை எல்லாவற்றையும் அவர் செய்து காண்பித்திருந்தாரோ, அவைகளை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்ததான மாதிரியின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை கடைபிடித்து நாம் வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தவராய் காணப்பட்டார்? அநேகருக்கு தன்னுடைய நற்பண்புகளை வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். கவனிக்கணும் இங்க. அநேகரை அவர் நேசிக்கிறவராய் காணப்பட்டார். அநேகரை அவர் அரவணைக்கிறவராய் காணப்பட்டார். குறிப்பாக வியாதியஸ்தர்களை வியாதியிலிருந்து சுகமாக்குவது நிமித்தமாக, பிசாசு பிடித்தவர்களை அவர் விடுதலை கொடுப்பவராக, அநேகருடைய தேவைகளை சந்திக்கிறவராக, அநேகருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட்டவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வழிகளிலே நடக்கப்படும்படியாய், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகும்படியாய் வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் நாம் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும்? காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டுகிறார், நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தப்பட வேண்டுமானால், யாரு யாரு மனிதர்களாகிய நாம், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்தவன் என்று அடையாளத்தோட கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டவனாய் தன்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்ததான மாதிரியின்படியே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதப்படும் பொழுது அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று துணிந்து கிறிஸ்துவனுடைய வழிகளிலே நானும் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டு இந்த வழிகளிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேனானால் அவர் சொல்லியபடி அவர் எனக்கென வைத்திருக்கிறதான ஒரு ஜீவ பொக்கிஷத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியாய், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த வழிகளிலே பிரவேசித்தால் எனக்கென வைத்திருக்கிறதான அந்த பரிசு பொருளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தங்களை அர்ப்பணித்து வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து விருப்பப்பட்டு வந்திருக்கிறதான நாம் உண்மையாகவே அவருடைய வழிகளில் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நீங்கள் நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? காரணம் என்ன? இன்றைக்கு தொழுது கொள்ளுகிறதான தொழுது கொள்ளுதல், தேவனை தேடுகிறதான தேடுதல் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? மாயை மிகுந்த தேடுதலாய் காணப்படுகிறது. சொல்வதற்கே வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம் காணப்படுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலத்தானே இன்றைக்கு நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் எப்படி தேட வேண்டும்? தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அல்லவா நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய தொழுது கொள்ளுதல் எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? தேவனை தொழுது கொள்வதற்கு மாறாக தேவன் என்கிறதான மாய பிம்பத்தை வைத்து வேறொருவரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாறாக ஒரு மனிதனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் தானே இன்றைக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை போல வாழ வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக. மாறாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறி போயிருக்கிறது? தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக தேவன் என்கிறதான மாய பிம்பத்தை நமக்கு முன்பதாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அவரை உயர்த்துகிறோம் என்று நினைத்துக் கொண்டு இன்றைக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக மனிதர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் எப்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும்?
நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. நாம் எப்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும்? எவ்விதமாக நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும்? அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே வாயினால் தேவனுடைய நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரே தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியாய் நாம் ரட்சிக்கப்பட்டு அந்த மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே பிரவேசிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறதான நாம் இன்றைக்கு எவ்விதமாய் அவரை தொழுது கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போலவா நாம் தொழுது கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவென்று சுட்டிக்காட்டுகிறார்? ஒரே ஏக மனதுடையவர்களாய் ஒரே வாயினாலே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். தேவன் என்கிறதான ஒருவரை தொழுது கொள்ளும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். அந்த ஒரு மெய் தெய்வத்தை எத்தனை லட்சோப லட்ச கூட்டங்களாக இருந்தாலும் அத்தனை லட்சோப லட்ச மனிதர்களும் சேர்ந்து ஒரே ஏக மனதுடையவர்களாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தப்படுகிறதான நாவுகள் அத்தனையும் அவருடைய வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணுகிறதான அல்லது ஒழிக்க பண்ணுகிறதான வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? ஒரே நாவுகளாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டிக்காட்டுகிறார். சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய நாட்களின் தொழுது கொள்ளுதல் எவ்விதமாய் பிளவுபட்டிருக்கிறது என்பதை, இன்றைய நாட்களின் தொழுது கொள்ளுதல் எவ்விதமாய் பிளவுபட்டிருக்கிறது என்பதை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். திருச்சபைக்கு திருச்சபை, போதகருக்கு போதகர் தேவனை தொழுது கொள்ளுதல் பிளவுபட்ட காரியமாய் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கு? திருச்சபைக்கு திருச்சபை, இன்னும் ஒரு படிக்கு மேலாக போதகர்களுக்கு போதகர், ஊழியக்காரருக்கு ஊழியக்காரர், தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசிகள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் வேறுபட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். ஒரே மெய் தெய்வத்தை நாம் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு திருவிருந்திலே கையளிக்கப்பட்டவர்களாய் ஒரு வழியை நோக்கி நாம் பின்பற்றி போய்க் கொண்டிருக்கிறோமானால், நாம் வாசிக்கிறதான இந்த திருவேதம் ஒரே ஒரு தேவனை போதிக்கிறபடியினாலே இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கும் கருத்துகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும்? எவ்விதமாய் காணப்பட வேண்டும்? ஒரே கருத்துடையவர்களாய் தானே நாம் காணப்பட வேண்டும். ஆனால் மாறாக இன்றைய நாளினுடைய சூழ்நிலை எவ்விதமாய் மாற்றப்பட்டிருக்கிறது? இத்திருச்சபையில் ஒரு கருத்து, அத்திருச்சபையில் ஒரு கருத்து, அந்த திருச்சபையில் ஒரு கருத்து என்று ஒவ்வொரு திருச்சபைக்கு திருச்சபை இந்த வேதத்தின் வசனத்தை குறித்ததான வெளிப்பாட்டின் கருத்துகள் பிளவுபட்ட நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வார்த்தைகள் ஒன்றுதான், வேதத்தில்
காணப்படுகிறதான வார்த்தை ஒன்றுதான். அது அவரிடத்திலிருந்து கடந்து வந்தது என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் அத்தனையும் தேவனிடத்திலிருந்து கடந்து வந்தது என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எந்தவித மாற்று கருத்தும் அல்ல, மறுப்பும் அல்ல. ஆனால் அதை குறித்ததான வியாக்கியானங்களும் கருத்துகளும் நம்மிடத்திலே பிளவுபட்டதாய் காணப்படுகிறது. இப்படி தேவனுடைய வார்த்தைகளை குறித்ததான பிளவுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், அப்படிப்பட்டதான போதனைகளை நாம் போதித்துக் கொண்டு இருப்போமானால், எப்படி உண்மையான வேதத்தை குறித்ததான வார்த்தையை குறித்ததான சாராம்சம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் ஊடுருவக்கூடும் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேத வார்த்தைகளை குறித்ததான அந்த சாராம்சம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் ஊடுருவினால் மாத்திரம்தான் அந்த இருதயத்திலே அந்த வார்த்தைகள் கிரியை செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் ஏதுவாக்கப்பட்டதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊடுருவினால் மாத்திரம்தான் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவைகள் ஏதுவாக்கப்பட்டதாய் காணப்படும். ஆனால் மாறாக ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளின் நிமித்தமாய் இன்றைக்கு தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு பதிலாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு பதிலாக தாழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் நான் சுட்டிக்காட்டுகிறவனாய் காணப்படுகிறேன். தேவனுடைய நாமம் உயர்த்துவதற்கு பதிலாக அவருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடங்களிலும், ஒவ்வொரு மாதங்களிலும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் தாழ்த்துகிறவர்களாய்த்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதன் நிமித்தமாக? இயேசு வாழ்ந்து காட்டினதான அந்த வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறதுனால் என்னால் துணிந்து சொல்ல முடியும். இதை இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தான் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வெறுமனே நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் இயேசுனுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று, நான் இயேசுனுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறேன் என்று, அவர் கூறினதான வார்த்தைகளை நான் கடைபிடிக்கிறேன் என்று வெறுமனே ஒரு கண் தொடைப்புக்கு வேண்டுமானால் நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை கடைபிடிப்போமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமானால், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையாய் இன்றைக்கு இருந்திருக்க கூடும். இயேசு எப்படி அனைவரையும் நேசித்தாரோ அதே போல நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் உடையவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருப்போம். யோசித்து பாருங்கள். திருச்சபைகளிலே இன்றைக்கு எத்தனை பிளவுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சபைகளுக்குள்ளாகவே நான் குறிப்பிட்டு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். எத்தனை பிளவுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போதகர்கள் மத்தியிலே எத்தனை பிளவுகள் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இந்த ஸ்தானத்துக்குரியவன், நான் இந்த ஸ்தானத்துக்குரியவன், நான் இந்த கணத்துக்குரியவன் என்கிறதான அகந்தை இன்றைக்கு எத்தனை ஊழியர்களுடைய இருதயத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி அந்த அகந்தையோடு கூட போதித்துக் கொண்டிருப்பீர்களானால் எப்படி தேவனுடைய நாமம் அங்கே வெளிப்படும்? எப்படி தேவனுடைய நாமத்தை நீங்கள்
கடைபிடிக்கிறவர்கள் என்பதை அங்கே வெளிப்படுத்த முடியும். வசனம் என்னவென்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தப்பட வேண்டுமானால் இயேசுவினுடைய வாழ்க்கையை, அவர் வாழ்ந்து காண்பித்ததான மாதிரியை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதானே இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நற்போதனைகளை போதிக்கிறதான போதகனிடத்திலே இன்றைக்கு இயேசுனுடைய வாழ்க்கை இல்லாதிருக்குமானால் என்று சொல்வதை காட்டிலும் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இயேசுவினுடைய வாழ்க்கையின் நற்சாட்சி, நற்சான்று ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்திருக்குமே ஆனால் விசுவாசிகளை அரவணைக்கிறதான அந்த அரவணைப்பும், அன்பு செலுத்துகிறதான அந்த அன்பு செலுத்துதலும் எப்படி காணப்பட்டிருக்கும்? இயேசு எப்படி அரவணைத்தாரோ, இயேசு எப்படி அன்பு செலுத்தினாரோ அப்படித்தானே ஒரு போதகர்களுக்கு தன்னுடைய விசுவாசிகளிடத்திலே காணப்பட்டிருக்கும். ஆனால் மாறாக இன்றைக்கு இருக்கிறதான அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை இல்லை என்று மறுக்க முடியாது. யார் எந்த அளவுக்கு கொடுக்கிறார்களோ காணிக்கைகளை, அந்த அளவிற்கு விசுவாசிகள் இன்றைக்கு சிநேகிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் போதகர்கள் நிமித்தமாய். உண்மைதானே ஐயா? திருச்சபையில் இந்த அவல நிலைதானே இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் அதிகமாக அந்த போதகருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறவர்களாகத்தானே இன்றைக்கு போதகர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அரவணைக்கிறவர்களாகத்தானே இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யோசித்துப் பார், தேவனுடைய நாமம் எப்படி உயர்த்தப்படும்? தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டுமானால் இயேசு நேசித்ததான அந்த நேசம் நம் இருதயத்திலே காணப்பட வேண்டும். ஒரு திருச்சபையிலே இயேசுவானவர் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு முன்பதாக? ஒரு காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக அமர்ந்து அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் எப்படி தங்களுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாய் காணிக்கை கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த திருச்சபையிலே அநேக செல்வந்தர்கள், அநேக கோட்டீஸ்வரர்கள், அநேக செல்வ சீமான்கள் அவர்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, நம்முடைய பாஷையில சொல்லணும்னா உதாரத்துவமா, எப்படி நம்முடைய பாஷைகளில் சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு உதாரத்துவமாய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உதாரத்துவமாய் அங்கே காணிக்கைகளை அநேகர் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இவ்விதமாய் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஏழை தாய் வருகிறாள். அந்த ஏழை தாய் வந்து அவருடைய வாழ்க்கையின் ஆதாரத்துக்கென்று, எப்படி அவருடைய வாழ்க்கையின் ஆதாரத்துக்கென்று வேற காசு பணம் எல்லாம் கிடையாது அவகிட்ட. இருக்கிறதே 2 காசு. அந்த 2 காசையும் கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று அவள் என்ன பண்ணுகிறார்? அந்த காணிக்கை பெட்டியிலே அவள் செலுத்தினதை இயேசுவானவரும் காண்கிறார்.
எல்லாரும் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்திவிட்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். அவர்கள் மத்தியிலே இவர் உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், இங்கு இருக்கிறவர்கள் அத்துணை பேர் கொடுத்ததை காட்டிலும் இந்த பெண்ணானவள் கொடுத்ததே தேவனுக்கு எட்டினது என்பதை அவர் சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த ஏழை விதவை கொடுத்ததை தேவனுக்கு எட்டினது என்பதை அவர் சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், தேவனுடைய நாமத்தை உயர்த்தப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமானால் இயேசு வாழ்ந்து காண்பித்ததான அந்த வாழ்க்கையின்படியே நாம் வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்படியானால் இயேசுவினுடைய நற்போதனைகளை போதிக்கிறதான ஒவ்வொருவருக்குள்ளும் ஏன் அந்த ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கொடுக்கிறவர்களை அதிகமாக சிநேகிப்பதும் கொடுக்காதவர்களை குறைவாய் சிநேகிப்பதும் என்கிறதான ஏற்றத்தாழ்வு ஏன் ஐயா காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? நம்முடைய திருச்சபை இப்படி இருக்குமானால், நம்முடைய கிறிஸ்தவம் இப்படி இருக்குமானால், எப்படி நாம் துணிச்சல் உள்ளவர்களாய் தைரியம் மிகுந்தவர்களாய் நம்மால் சொல்லிக்க முடியும், நான் என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்று? இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம், நான் கர்த்தருக்கு என்று ஓடுறேங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேங்க. உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. உண்மையாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஓடுகிறதான ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாய் ஓட வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? இயேசு வாழ்ந்து காண்பித்ததான மாதிரியின்படியே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? வெறுமனே வாய்களிலே சொல்லிக் கொள்ளாதவர்களாய், எப்படி நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன், அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்று வெறுமனே வாய்களிலே உச்சரிக்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் உண்மையாகவே அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட வேண்டும்? இயேசுவுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவர் அத்தனை பேரையும் நேசித்தவராய் காணப்பட்டார். அவர் துன்பப்படுத்தினவர்களையும் அவர் நேசித்தார். அவரை குத்தினவர்களையும் அவர் நேசித்தார். அவர் மீது துப்பினவர்களையும் அவர் நேசித்தார். அவரை வெறுத்து ஒதுக்கினதான அத்தனை பேரையும் அவர் நேசித்தவராய் சுட்டித்திருந்தார் என்று திருவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் அவருடைய திருவசனத்தை தூக்கிக் கொண்டு, அவருடைய திருவசனத்தை சுமந்து கொண்டு அவருடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று கிறிஸ்தவன் என்று அடையாளத்தை போத்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறதான நாம் எப்படிப்பட்டவர்களாய் சென்று கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்று ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாறாக நம்முடைய திருச்சபையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களுடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கையை வச்சார்னா எப்படிப்பட்டதும் ஓடும் தெரியுமா? அவரு கண்ணை மூடி ஜெபம் பண்ணாருன்னா எப்படிப்பட்டதான வெளிப்பாடு கிடைக்கும் தெரியுமா?
தெரியுமா 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேவனுடைய நாமத்தை எப்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று தெரியுமா? யோசித்துப்பா. மாய பிம்பத்துக்குள்ளாய் நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். மாய வலைக்குள்ளாய் நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டு நான் தான் மிகவும் பெரியதான ஊழியம் செய்கிறேன், நான் தான் மிகப்பெரிய ஊழியன் என்பதை தன்னை பிரகடனப்படுத்தி காண்பிக்கிறவர்களை நாம் இன்றைக்கு உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, வேதம் அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. அதன் நிமித்தமாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கும் என்பதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. வேதம் எவைகளை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதைப் போல தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டதாய் காணப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவனுடைய வழி, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் சாராம்சத்தை உணர்ந்து அவருடைய வாழ்க்கையின் மாதிரியின்படியே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டால் மாத்திரம்தான் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:24. அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று அவர்கள் துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். பேதுருவும் யோவானும் தேவனை எவ்விதமாக துதித்தார்கள் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று அவரை துதித்து புகழ் பாடினவராய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புத அடையாளங்களை கண்டு தேவனை துதித்தார்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது திருவசனத்திலே. ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலை எவ்விதமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அற்புத அடையாளங்களை கண்டு தேவனுடைய நாமத்தை உரத்த சத்தமாய் துடிப்பாடுவதற்கு பதிலாக யார் அற்புத அடையாளங்களை செய்கிறார்களோ அவர்களுடைய நாமத்தை உயர்த்த சத்தமாய் துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் போர்வையை போர்த்திக் கொண்டிருக்கிறவர்கள். இங்கே எப்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள்? அற்புத அடையாளங்களை கண்ட பொழுது இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததான தேவாதி தேவன் என்று உரத்த சத்தமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்களாகிய நாமோ இன்றைக்கு அற்புத அடையாளங்களை கண்டு எப்படி உரத்த சத்தமாய் யாருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம்? செய்தவர்களுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். யார் ஐயா தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது? யார் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது? தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக
அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். இவர் யார் தெரியுமா? இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை காட்டிலும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மையுள்ள தெய்வத்தை, அந்த உண்மையுள்ள தெய்வத்தின் நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனிதர்களுடைய நாமத்தை நாம் ஒருபொழுதும் உயர்த்தினால் மனிதருடைய நாமத்தை நாம் உயர்த்தினால் தேவனுடைய மகிமையை நாம் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது, உணர முடியாது. மாறாக தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் நாம் மாறி போவோம். எப்படி? தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக, கவனிக்கணுங்க, மனிதர்களுடைய நாமத்தை உயர்த்துவோமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறிப்போவோம்? தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்களாய் நாம் மாறிப்போவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கானானை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக அவர்கள் செய்ததான காரியம் என்னவாய் காணப்பட்டது? ஒரு பொன் கன்று குட்டியை என்ன பண்ணாங்க? வனைந்தெடுத்தார்கள், உருவாக்கினார்கள். அந்த பொன் கன்று குட்டியின் நாமத்தை உயர்த்துவதற்காக, இந்த வனாந்திரத்திலே எங்களை வழிநடத்துவதற்கு, எங்களை பாதுகாப்பதற்கு, எங்களை போஷிப்பதற்கு, எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு வழிநடத்துத தெய்வம் வேண்டும், ஒரு காக்கிறதற்கு ஒரு தெய்வம் வேண்டும், ஒரு வழிநடத்த ஆறுதல் செய்ய ஒரு தெய்வம் வேண்டும் என்று மோசேவுக்கு பதிலாக அவர்கள் யாரை கொண்டு வந்தார்கள்? பொன் கன்று குட்டியை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலவே இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரும் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். மோசேவோடு பேசிக் கொண்டிருக்கிறதான தேவன் பேசிக் கொண்டிருந்ததான அதே வேளையிலே இங்கே சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன சம்பவம்? மோசேவோடு ஜனங்களை வழிநடத்தும்படியாய் கொடுத்து கொண்டிருக்கிறதான கற்பனைகளின் கொடுத்து கொண்டிருக்கிறதான அதே வேளையிலே இங்கே மாற்று வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கூட அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவ நாமத்தை உயர்த்துவதற்கு மாறாக இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை அர்ப்பணித்தது, நம்மை மீட்டெடுக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். இந்த அர்ப்பணித்ததான இயேசுடைய நாமத்தையும் தேவனுடைய நாமத்தையும் உயர்த்துவதற்கு மாறாக நாம் இன்றைக்கு யாருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? மனிதர்களுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி கற்பனைகளை கொடுக்கிறதான தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக
நம்மை வழிநடத்தும்படியாய் பொன்கன்று குட்டி தேவை என்று அவைகளை வணைந்தெடுத்து அந்த பொன்கன்று குட்டியை தன்னுடைய கூட்டத்துக்கு நடுவாக வைத்து அவர்கள் துதி பாடினார்களோ, புகழ்ந்து பாடினார்களோ, அகமகிழ்ந்தார்களோ, மது மயக்கத்தினால் தங்களை அர்ப்பணித்தார்களோ, அவைகளை போலவே இன்றைக்கு நாமும் மனிதர்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஒரு விதமான மயக்கத்தின் நிமித்தமாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தன் ஜீவனை கொடுத்ததான அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக அவரை காண்பித்து கொடுத்ததான மனிதர்களுடைய நாமத்தை நாம் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். யார் ஐயா அவருடைய நாமத்தை உயர்த்த போவது? எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் படிங்க. 2 ராஜாக்கள் 19:15. கர்த்தரை நோக்கி கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இங்கே வசனம் என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது? கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் ஒருவரே இந்த பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் உரித்தானவராய் காணப்படுகிறார். இந்த பூமியின் ராஜ்யத்துக்கு அவர் உரித்தானவராய் இருக்கிறபடியினாலே இந்த பூமியும் பூமியில் உள்ளதான அனைத்தும் அவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் யாருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும்? கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறதான அவர்கள் யார் மத்தியில் வீற்றிருக்கிறார்? என்ன போட்டிருக்கு? யார் மத்தியில் அவர் வீற்றிருக்கிறார்? கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறார். அந்த பரமண்டலத்திலே கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அண்ட சராசரங்களும் இந்த பூமியும் அண்ட சராசரமும் அவராலே படைக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையாலே படைக்கப்பட்டது. அவருடைய கிரியின் நிமித்தமாய் உருவாக்கப்பட்டது. அப்படியானால் உருவாக்கினவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாய் காணப்பட வேண்டும். மாறாக அவருடைய நாமத்தை உருவாக்கினவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக ஒரு பொழுதும் சிருஷ்டிப்புகளினுடைய நாமத்தை உயர்த்த கூடாது. மனிதன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான்? சிருஷ்டிக்கப்பட்டவன். களிமண்ணினாலே தன்னுடைய கைகளினாலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை என்ன பண்றாரு?
உருவாக்கி அந்த களிமண்ணுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அப்பொழுது அந்த களிமண்ணுக்கு ஜீவன் கிடைக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? சிருஷ்டிப்புகள், உருவாக்கப்பட்டவர்கள். நாம் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலேயே நம்மை போன்று சக மனிதனுடைய நாமத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? உயர்த்த கூடாது. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கிறிஸ்தவம் தலைகீழாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாறாக இன்றைக்கு எப்படிப்பட்டதான நிலையில் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? மனிதர்களை, சிருஷ்டிப்புகளை உயர்த்தக்கூடியதாய் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு யார் யாரையோ நாம் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். யார் யாரையோ நாம் புகழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம். யார் யாரையோ நாம் தன்னுடைய சிரசின் மீது வைத்து என்ன பண்றோம்? வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? தூக்கி அப்படி வச்சுக்கிறோம் தன் சிரசின் மீது. ஆனால் தேவனை நாம் நம்முடைய சிரசின் மீது தூக்கி வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நேரம் ஆயிடுச்சு, வேக வேகமா வாசிக்கணும். நெகேமியா வாசிங்க. நெகேமியா 6:9. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்று இங்கு திருவசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, அவர் சிருஷ்டிக்கப்பட்டதான சிருஷ்டிப்புகள் அத்துணையும் அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவர் பாதுகாக்கிறபடியினாலே வான சேனைகள்
என்னவென்று சொல்லுகிறது என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அவரை வணங்குகிறது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? வணங்குகிறது. யார்? வான சேனைகள் அத்துணையும் தேவனாகிய கர்த்தரை வணங்குகிறபடியினாலே. நாம் இன்றைக்கு யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம்? யாருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து அவைகளை வழிநடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரை வணங்குவதற்கு மாறாக, அவரை தொழுது கொள்வதற்கு மாறாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மாறாக இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் மறுத்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இதுதான் இன்றைக்கு தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான, தேசம் என்று சொல்வதை காட்டிலும் கிறிஸ்துவத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான உண்மையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையுள்ள தெய்வத்தை வணங்குவதற்கு மாறாக ஒரு மனிதனை இன்றைக்கு நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மை தெய்வத்தை நாம் தொழுது கொள்வதற்கு மாறாக ஒரு மனிதர்களை நாம் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையின் தெய்வத்தை எப்படி சேனைகள் அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உயர்த்துகிறதோ அப்படி செய்யாதவர்களாய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு மனிதனுடைய நாமத்தை இன்றைக்கு உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யார் ஐயா அவருடைய நாமத்தை உயர்த்துவது? இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். நீ யாருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறாய் என்று. யார் ஐயா அவருடைய நாமத்தை உயர்த்துவது? இருதயத்தை நீ யோசித்து பார். நீ உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறாயா, அல்லது மனிதனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறாயா என்பதை இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார். நன்றாய் ஆராய்ந்து பார். ஒரு மாய பிம்பம் நமக்கு முன்பதாய் இன்றைக்கு நிலைநிறுத்த பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்று. ஆனால் உண்மையாகவே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறார்களா என்றால் அங்கு கேள்விக்குறிதான் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக யார் உயர்ந்தவன், யார் உயர்த்தப்பட்டவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறவர்களாய், நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய மாய பிம்பத்தை முன்னதாக நிறுத்தி கொண்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அர்ப்பணிப்பு இல்ல, பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு இருக்குது கிறிஸ்துவத்துக்குள்ளே. வசனம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று. இன்றைக்கு தாழ்மையின் குணம் யாரிடத்திலேயும் காணப்படவில்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரே, தேவனுடைய நாமத்தின் உயர்த்தப்பட வேண்டுமானால் இயேசுனுடைய வாழ்க்கையின் என்ன பண்ணா வாழ்க்கையை அவர் எவ்விதமாய் வாழ்ந்து காண்பித்தாரோ அவ்விதமாகவே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டிருக்கிறாரே. அப்படியானால் நம்மிடத்திலே தாழ்மை இல்லையே, எப்படி இயேசுனுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட முடியும்? ஊழியர்களிடத்திலே தாழ்மை இல்லையே, எப்படி அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவர்களாய் அவர்கள் காட்ட முடியும்?
புரியுதா உங்களுக்கு? ஒருவனிடத்திலே தாழ்மை இருக்குமானால், யாருடைய தாழ்மை? இயேசுனுடைய தாழ்மை இருக்குமானால் அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இயேசுனுடைய தாழ்மை ஒருவனிடத்திலே இல்லாதிருக்குமானால் அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக தன்னுடைய நாமத்தை அவன் உயர்த்தி காண்பிக்கிறவனாய் காணப்படுகிறான். இதுதான் உண்மை. இயேசுவின் காணப்பட்டதான தாழ்மை ஒரு இடத்திலே இருக்குமானால் அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் இயேசுவின் இடத்திலே காணப்பட்டதான தாழ்மை இல்லாதிருக்குமானால் அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக தன்னுடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிறவனாய் அவன் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இதுதான் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவத்தினுடைய நிலை. இதுதான் இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவத்தினுடைய நிலை. யாரையா அவருடைய நாமத்தை உயர்த்துவது. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 14:7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று திருவசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு யாரை தொழுது கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? யாருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோம்? அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது நற்காரியங்களை செய்கிறோம், நற்கீர்த்திகளை செய்கிறோம், அதிசயங்களை நாங்கள் காண பண்ணுகிறோம், வியாதிகளை சுகமாக்குகிறோம் என்று செபித்துக் கொண்டு தங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறதான மனிதர்களுடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? இங்கே திட்டமும் தெளிவுமாய் திருவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. என்னவென்று, அவருடைய நியாய தீர்ப்பின் வேளை வந்தது என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பிரபஞ்சத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான அத்தனை காரியங்களையும் நீங்கள் சுட்டி பாருங்கள். அத்தனை சம்பவங்களையும் நீங்கள் உற்று நோக்குங்கள். அவைகள் அத்தனையும் எதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறதல்ல தெரியுமா? அவருடைய நியாய தீர்ப்பின் வேளை வந்தது என்பதை குறித்து அவைகள் நமக்கு நினைப்பூட்டுகிறதாய் காணப்படுகிறது. நினைப்பூட்டுகிறதான அடையாளங்களாய் காணப்படுகிறது. இந்த பூமியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசுவினிடத்திலே சீஷர்கள் வந்து கேட்ட பொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போலவே என்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு நாளிலும்
சம்பவிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினவராய் காணப்பட்டார். அவருடைய வருகையின் நியாயத்தின் பின்னால் வந்ததின் நிமித்தமாக இந்த பூமியிலே அநேக மாற்றங்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு சம்பவங்கள் நடைபெறும் பொழுதும் ஆராய்ச்சியாளர்களே வியக்கத்தக்கதாய் சில சம்பவங்கள் எல்லாம் இந்த பூமியிலே மாற்றங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்கள். நமக்கு வேண்டுமானால் அவைகள் எல்லாம் வெளியாக்கப்படாமலே சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நடைபெறுகிறதான ஒவ்வொரு சம்பவங்களும் எதை நமக்கு நினைவூட்டுகிறது? அவருடைய நியாயத்தீர்ப்பின் நாள் வந்தது என்பதை அங்கு நினைவூட்டுகிறதாய் காணப்படுகிறது. இனியும் காலம் தாழ்த்தி கொண்டிராதே, ஏமாந்து கொண்டிராதே. மாய பிம்பத்தை நம்பி நாம் உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து கொண்டு நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பாயானால், ஏமாந்து கொண்டிருப்பாயானால் ஒரு நாள் வரும், அந்நாளிலே கைவிடப்பட்டதான கன்னிகைகளைப் போல திக்கற்ற பிள்ளைகளாய் காணப்பட்டு கொண்டிருப்பார். அந்த கன்னிகைகளைப் போல நீ ஓடி போய் கேட்ப, ஆண்டவரே நாங்களும் கிறிஸ்துவர்கள் தானே, நானும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் தானே, நானும் உம்முடைய உடன்படிக்கையின் நிமித்தமாய் நீ சொன்னபடி நான் வருமளவும் இதை கை கொள்ள வேண்டும் என்று நீர் சொன்னபடி திருப்பந்தியில் நான் கையளித்தவன் தானே என்று நீ துணிச்சலாய் சொல்வாயானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தை உயர்த்த தவறுவாயானால் இயேசுவின் உன்னை பார்த்து சொல்லுவார், நீ யார் என்று நான் அறியேன் என்று. நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லிவிட்டு கடந்து போகிறவராய் காணப்படுவார். இந்த அவல நிலை உனக்கு தேவையா? இந்த அவல நிலை உனக்கு தேவையா? வேதத்தை வாசித்து பார், இந்த வாக்கியங்களை குறித்து ஆராய்ந்து பார். ஆவியானவர் அந்த வாக்கியங்கள் என்ன தெளிவிக்கப்படுகிறது என்பதை உன் இருதயத்திலே பேசுகிறவராய் காணப்படுவார். இந்த வசனங்களை குறித்து உனக்கென்று திட்டமாய் அவர் தெளிவிக்கப்படுகிறவராய் காணப்படுவார். உன் புத்தி தெளிவிக்கப்படும். நீ யாருடைய நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ஆவியானவர் நிமித்தமாய் உன் புத்தி தெளிவிக்கப்படும். எப்பொழுது? ஆவியானவர் துணை கொண்டு இந்த திருவசனத்தை நாம் தியானிக்கப்படும் பொழுது, இயேசுனுடைய வாழ்க்கையை காண்பித்ததான் அந்த மாதிரியின் வாழ்க்கையின்படி நாம் வாழும் பொழுது தேவனுடைய நாமத்தை உயர்த்தினவர்களாய், தேவனை அறிந்து கொண்டவர்களாய், இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட முடியும். ஒருவேளை இந்த செய்திகளை எல்லாவற்றையும் கேட்டும் கூட உணர்வில்லாத இருதயங்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், காலம் சமீபித்திருக்கிறது. யார் அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும்? யார் அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும் என்கிறதான கேள்வியோடு கூட நான் இந்த செய்தியை முடிக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசராய் இருக்கிற தேவாதி தேவனே, நன்றியோடு சோதரிக்கிற கர்த்தாவே, நீர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறீர்படி நாளை தகப்பனே, அப்பா
நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் மாதிரியை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க தூய ஆவியானவர் எங்களுக்கு அருள் புரிய நீர் கிருபையருளச் செய்வீராக சுவாமி. தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாய் அவரை எங்களை வழிநடத்த நீர் கிருபையருளச் செய்வீராக. உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.